வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தர்கள் என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, பாரி இளவழகன் அவரே நடித்து இயக்கி இருக்கிற படமான அன்பே டயானா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அன்பே டயானா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் பாரி இளவழகன் அந்த படத்தில் ஹீரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு கம்யூனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர். இவரோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன எதிர்பார்க்குறன்னா, பையன் தெலுங்கு கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுன்ற லவ் பண்ணுறாப்புல. லவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுக்கப்புறம் அவர் ஹீரோயினாக ஆரம்பிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் பாரி இளவழகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் படத்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னோன்னா காமெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேத்தனோட காமெடி, அதே நேரத்தில் பரிதாபம் கோபி அண்ணனோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடங்களில் ஓகே காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வச்சுருக்கேங்களேன். இந்த படத்தில் முக்கியமான சுச்சுவேஷனில் வரும்போதெல்லாம் படத்தை தூக்கி நிறுத்துறது நம்ம பரிதாபம் கோபி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தமிழ் பேசுகின்ற பேரில் அப்பப்போ சென்னை ஸ்லாங்கில் சில நேரத்தில் பெங்களூர் ஸ்லாங்குன்னு மாறி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் காட்டுற இந்த பாடி லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் நமக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு வருது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ரம்யா அவங்க ஹீரோயின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து சேத்தன் ஆகட்டும், அதே நேரத்தில் பரிதாபங்கள் கோபி ஆகட்டும், அதே நேரத்தில் மற்ற சைடு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் பஞ்சதந்திரம் படத்தில் எப்படி அந்த கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைலாகும் லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுவாரோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து இவர் பல்வேறு மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் பேசுவார். லாஸ்ட்டாக ஒரு ஹிந்தியில் ஒரு கேரக்டர் கூட அது ஹிந்தியும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அந்த பஞ்சதந்திரம் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு பாரி இளவழகன். இதை தவிர்த்து இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். குறிப்பாக அந்த பெரம்பூர் கானா சாங்கும் அந்த தொடுவானில் சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாங் ஒன்று வந்தது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். படத்தோட பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோவுக்கு கடைசி வரைக்குமே ஹீரோயின் காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தோட ஒரு மைண்ட் செட்லேயே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது அப்படியே இது ஒரு இஷ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணால் சில இடங்களில் காமெடி நல்லாவே சூப்பராக இருந்தாலும் சில இடத்துல ஓகே காமெடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தில் வந்த சில சீக்வன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளம்சி பண்ணி அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணி கடவுளை கொஞ்சம் கிளம்சி பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான ஒரு படம். பாரி இளவழகன் கிட்டேருந்து அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இதில் பரிதாபங்கள் கோபி இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ஃபேஸஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னா 5க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான மூவி தான் இந்த படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.